நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொன்னீங்கல்லம்மா. ஆமாம் சார். இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்கம்மா? எனக்கு இப்போ ஞாபகம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்ப நீங்க சுயநினைவு இல்லாம இருந்தீங்களா? ஆமாம் சார். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிருந்தீங்களா? அட்மிஷனில் தான் இருந்தேன். ஓகேங்கம்மா. அதுக்கு சுயநினைவு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 3 months இருக்கும் சார். 3 monthsக்கு அப்புறம் சுயநினைவு வந்துருச்சு. நினைவு வந்தாலும் உங்களுக்கு பக்கவாதம் மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல மூளையில மூளையில தான் லேசா பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வரல, இல்ல பக்கவாதம் நடுக்குவாதம் மாதிரி இருந்தது, நடுக்குவாதம் வரைக்கும் பார்க்கின்சன்ஸ் மாதிரி இருந்தது. அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தப்போ சரியாச்சா? மெடிசன்ஸ் எல்லாமே நிறைய. எவ்வளவு நாள் எடுத்தீங்க அது? அதுவும் 1 year கிட்ட எடுத்தேன் சார். 1 வருஷம் கிட்ட எடுத்தீங்க? 1 year கிட்ட எடுத்தேன். எடுத்தாலும் அந்த நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் 2 தடவை கீழே விழுந்ததுலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாம ஆயிட்டு, அப்புறம் மெதுவாக தான் நடந்ததுனால தான் சரி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இப்போ இங்க வந்து நீங்க நடக்கிறது உங்களுக்கு திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு சார். வரும்பொழுது நடந்ததுக்கு இப்ப நடந்தது நல்ல வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்க. கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க. சரி சார். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். கண்டிப்பா சார். சரிங்க.